ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகரம் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எல்லோருக்கும் புரிந்து கொள்ள முறையில் மிக எளிமையாக 2 பொருட்களை எடுத்துக்கொண்டு நாம் அந்த பொருட்களைப் போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் கூறுகின்ற அந்த 2 பொருட்கள், ஒன்று உப்பு, இன்னொன்று விளக்கு அல்லது வெளிச்சம். இந்த 2 பொருட்களைத்தான் ஆண்டவர் எடுத்து ஓமையாக கொடுத்து நாம் இவற்றை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். இந்த 2 பொருட்களை பற்றி நாம் முதலில் சில அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, இந்த உப்பு என்ற பொருள் இதற்கு 5 குணங்கள் உள்ளன. முதலாவதாக, உப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள். நாம் ஒரு குடிசைக்குள் சென்றாலும் அல்லது மாட கோபுரங்களுக்குள் சென்றாலும், ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோருடைய வீட்டிலும் இந்த உப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது உப்பினுடைய முதல் குணம். இரண்டாவது குணம், உப்பானது நம்முடைய உணவுக்கு ருசியை கொடுக்கிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். உப்பில்லாவிட்டால் உணவு சுவை கிடைக்காது. ஆகவே அதனுடைய இரண்டாவது குணம், உப்பு நமக்கு உணவில் சுவையை ஊட்டுகிறது. மூன்றாவதாக, உப்பானது சில பொருட்கள் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய காலத்திலேயே நமக்கு பலவிதமான வசதிகள் உள்ளன. உதாரணமாக, குளிர் சாதன பெட்டிகள், ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவோம். இவையெல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே இவையெல்லாம் இல்லாத நேரத்திலே மனிதர்கள் சில பொருட்களை கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதன் மீது உப்பை தூவி வைப்பார்கள். உதாரணமாக, மாமிசமோ அல்லது மீனோ அல்லது காய்கறிகளோ கெட்டு போகாமல் இருக்க உப்பை அதன் மீது அவர்கள் தூவும் பொழுது அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். மூன்றாவதாக, இந்த உப்பானது குணமாக்கக்கூடிய சக்தியை கொண்டதாக இருக்கிறது. இந்த உப்பிற்கு குணமாக்கும் திறமை உள்ளது. நான்காவதாக, இந்த உப்பானது நம் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய, அதாவது சில பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க அவற்றை பயன்படுத்துகிறோம். ஐந்தாவதாக, உப்பானது வெண்மை நிறத்தை பெறுகிறது. இந்த வெண்மை நிறம் எப்படி கிடைக்கிறது என்றால், சூரிய ஒளி கடல் நீர் மீது படும் பொழுது அவை இரண்டும் சேரும் பொழுது அங்கே உப்பு கிடைக்கிறது. அந்த உப்புக்கு வெண்மை தன்மை கிடைக்கிறது. ஆக இந்த உப்பினுடைய 5 குணங்கள் எல்லோருடைய தேவைக்கும் அது கிடைக்கிறது. இரண்டாவது, அது சில பொருட்கள் அழியாமல் இருப்பதற்கு பாதுகாக்கப்படுகிறது. மூன்றாவதாக, அதற்கு மருத்துவ குணம் இருக்கிறது. நான்காவதாக, அந்த உப்பானது நமக்கு சுவையை கொடுக்கிறது. ஐந்தாவதாக, உப்பானது வெண்மை நிறத்தை கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த உப்பை போல நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவதாக,
இந்த உப்பு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்றால், ஒரு கிறிஸ்தவன் திருமுழுக்கின் வழியாக இந்த உலகத்திற்கு சொந்தமானவராக இருக்கிறார். எல்லோருக்கும் அவர் கிடைக்கக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் உலகத்தினுடைய குடிமக்களாக மாறிவிடுகிறோம். நாம் உலகத்தில் எங்கு சென்றாலும் கத்தோலிக்க திருச்சபை உலகளாக பரவி இருக்கிற அந்த இடங்களிலெல்லாம் நாம் போனாலும் அங்கே நமக்கு இடம் கிடைக்கிறது, நமக்கு வேண்டிய ரெகக்னிஷன் என்பது கிடைக்கிறது. இரண்டாவதாக, இந்த உப்பானது சுவையை கொடுக்கிறது. கிறிஸ்தவன் எங்கிருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ குடும்ப சமுதாயத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அங்கே தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அவன் சுவை ஊட்டக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றான். அதாவது வாழ்க்கைக்கு சுவை ஊட்டுவது. நான் வாழக்கூடிய இடத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தினால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சூழ்ந்து இருப்பவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு விதமான சுவையை அவன் உண்டாக்குகிறான். மூன்றாவதாக, பிரிய சகோதர சகோதரிகளே, உப்பானது சில பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னேன். அதாவது இந்த தீமை நிறைந்த சமுதாயத்திலே, பாவம் நிறைந்த சமுதாயத்திலே நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் இவைகளை நாம் நம்மில் கொண்டு இந்த மதிப்பீடுகளை நாம் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் என்று சொன்னால் அன்பு, இரக்கம், கருணை, நீதி, நேர்மை, மன்னிப்பு, இது போன்ற குணங்கள் எல்லாம் இன்று சமுதாயத்தில் தொலைந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மதிப்பீடுகளை ஒரு கிறிஸ்தவன் தன்னுள் கொண்டு அவன் வாழ வேண்டும். இவை கெட்டு போகாமல், சமுதாயம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த நல்ல குணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதற்காக கிறிஸ்தவன் இருக்கின்றான். நான்காவதாக, உப்பானது குணமாக்கும் சக்தியை கொண்டதுன்னு சொல்லுவோம். கிறிஸ்தவ மதத்திலே அநேகர் இந்த மருத்துவ பணியில் இருக்கின்றோம். மக்களுடைய நோய் நொடிகளை அவர்களை பாதுகாப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு இன்று இந்த பணி நிறைய செய்யப்படுகிறது. இது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே யாராவது மனம் சோர்ந்து போய், மனம் உடைந்து போய் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆற்றுப்படுத்துவது, அவர்களை தேற்றுவது, அவர்களுக்கு குணமளிக்கக்கூடிய சக்தியை ஒரு கிறிஸ்தவன் கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக, உப்பு என்பது வெண்மை நிறத்தை கொண்டிருக்கிறது சொன்னேன். வெண்மை நிறம் என்பது புனிதத்திற்கு அடையாளம். கடவுள் புனிதராய் இருப்பது போல நீங்களும் புனிதராய் இருங்கள் என்று நமக்கு இறைவார்த்தை சொல்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த புனிதம் என்ற குணத்தை கொண்டிருக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய வாழ்க்கையை நாம் பெற்றோம். தூயவரான கடவுளுடைய வாழ்க்கை நம்மிலே விசுவாசத்தின் வழியாக அது வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே வெள்ளை உடை அணிந்த குருக்களோ கன்னியர்கள் மட்டுமல்லாமல் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 5 குணங்களின் கொண்டு ஆண்டவர் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்களே உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதாவது உப்பானது தன்னுடைய ஓர்ப்புத்தன்மையை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன்? அது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதனால் மிதிக்கப்படுவதற்குமே சமானம் என்று சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வாழ்ந்த அந்த காலத்திலே மக்கள் எரிபொருளுக்காக சில பொருட்களை பயன்படுத்தினார்கள். உதாரணமாக சாணி அல்லது சாணம் என்று சொல்கிறோம். அதாவது மிருகங்களுடைய கழிவுப் பொருள். இந்த சாணத்தையும் உப்பையும் கலந்து எருவாட்டியாக அவர்கள் உருவாக்குகிறார்கள். இன்றும் நம்முடைய கிராமங்களிலே நமக்கு தெரியும், எருவாட்டி என்றால் நமக்கு தெரியும். சாணத்தினால் அவர்கள் சுவற்றின் மீது அதை வைத்து அதை காய வைப்பார்கள். சூரிய வெப்பத்தினால் இந்த எருவாட்டிகள் காயப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அது எரிபொருளாக பயன்படுகிறது. எரிபொருளாக அடுப்பில் வைத்து பயன்படுத்தப்பட்ட பிறகு மீதி இருப்பது இப்பொழுது பயனற்றது. ஆகவே அதை தூக்கி வெளியே எரிந்து விடுவார்கள். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய உப்புத்தன்மையை இழந்து போய்விட்டான் என்றால், தன்னுடைய கிறிஸ்தவ குணங்களை இழந்து போய்விட்டான் என்றால் அவன் எதற்கும் பயன்பட மாட்டான். அவன் வெளியிலே கொட்டப்படுவதற்கு சமம்,
மனிதரால் மிதிக்கப்படுவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது உதாரணமாக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் விளக்கு அல்லது வெளிச்சம். இந்த வெளிச்சத்திற்கும் 4 குணங்கள் உள்ளன. முதலாவதாக, இந்த ஒளியானது அல்லது வெளிச்சமானது, விளக்கானது கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விதத்தில் இருக்க வேண்டும், எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஒளியானது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. மூன்றாவதாக, இது ஒரு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு கருவியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக, இந்த ஒளி என்பது, விளக்கு என்பது இருளில் மறைந்து கிடைப்பவர்களை வெளியிலே கொண்டு வந்து அம்பலப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்து நம்மை பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த ஒளியை போல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக, ஒளி கண்ணுக்கு தென்படுவதாக இருக்க வேண்டும். ஆம் சகோதர சகோதரிகள், ஒரு கிறிஸ்தவன் தனக்கு மட்டும் வாழாமல், ஒரு மறைந்த வாழ்வு வாழாமல், எல்லோருக்கும் தெரிகின்ற விதத்திலே ஒரு வெளிச்சமாக, ஒரு ஒளியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். எவ்வாறு விளக்கானது கொளுத்தப்பட்டு உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறதோ அதை போல ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அனைவரும் தெரியும்படி அவன் ஒரு வெளிச்சமாக, ஒளியாக இருக்க வேண்டும். யாரும் விளக்கு கொளுத்தி மரக்காலின் அடியில் வைக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, ஒளியானது, விளக்கானது வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரி, திருப்பாடல் 119, 105 நமக்கு சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய பாதங்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் வாழ்விற்கு ஒளியாக இருக்கிறது என்று திருப்பாடல் மிக அழகாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒளி என்பது பிறருக்கு வழிகாட்டியான ஒரு கருவியாக இருக்கிறது. நாமும் பிறருக்கு வழிகாட்டியான ஒரு பொருளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஒளியானது எச்சரிக்கை கருவியாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் சிவப்பு விளக்கு நமக்கு தென்படுகிறதோ, உதாரணமாக நாம் சாலையிலே செல்லும் பொழுது, வாகனங்கள் செல்லும் பொழுது அந்த இடத்திலே ஒரு சிவப்பு விளக்கு எரிந்ததென்றால் அது எச்சரிக்கை. அதாவது நாம் தொடர்ந்து செல்லக்கூடாது, அங்கே நிற்க வேண்டும், அது இல்லை என்றால் நம் விபத்திற்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கைக்கு இந்த விளக்கானது பயன்படுகிறது. அடுத்ததாக, இந்த ஒளியானது, இந்த விளக்கானது எதெல்லாம் இருளில் மறைந்து கிடக்கிறதோ அவற்றையெல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்துவது இந்த விளக்கினுடைய வேலை. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு விளக்காக, ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் எங்கெல்லாம் உண்மை, நீதி, நேயமெல்லாம் மறைக்கப்படுகிறதோ அங்கே நாம் ஒளியாக திகழ்ந்து, எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் வெளிக்கொணர வேண்டும், உண்மையான வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே எவ்வளோ நன்மைகள் இருக்கின்றன. நிறைய நன்மைகள் நாம் பார்க்கின்றோம். நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவற்றிற்கு சரிசமமாக தீமைகளும் இருக்கின்றன. உலகளாவிய விதத்திலே தீமைகள் நிறைந்து கிடக்கின்றன. அந்த தீமைகள் யாவை என்று நான் சொல்கிறேன். உதாரணமாக, நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே ஊழல் நிறைந்திருக்கிறது. லஞ்சம், மற்றவர்களை ஏமாற்றுவது, மனித உரிமை மீறல்கள், கருச்சிதைவு, பாலியல் வன்முறைகள், அதன் பிறகு சண்டை, சச்சரவு, விரோதம், பகைமை, உலக அளவில் போர், அணு ஆயுத பயமுறுத்தல், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், வறுமை, பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், இது போன்ற தீமைகள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒளியாக, உப்பாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய ஒரு தீக்குச்சி, அதனுடைய ஒரே ஒரு பொறி, அதை ஒளிரச் செய்தால் பல இடங்களிலே அதை நாம் ஒளி ஊட்ட முடியும். அதுபோலவே ஒரு சிறிய அளவு உப்பு இருந்தால் போதும், அது உணவிற்கு சுவை ஊட்டும். ஆகவே இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இயேசுவினுடைய விருப்பப்படி உலகத்திற்கு ஒப்பாக, உலகத்திற்கு ஒளியாக வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே, நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து மறைந்தவர்கள், அன்னை தெரேசாள் என்பவர்
அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே உப்பாக ஒளியாக திகழ்ந்தார். அது ஒரு உதாரணம். அதை போலவே அமெரிக்க நாட்டிலே கருப்பின மக்களுக்கு தனி உரிமை என்ற இயக்கத்தை துவங்கியவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்பவர். அவரும் தன்னுடைய உயிரை கொடுத்து மற்றவர்களுக்கு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். தென் ஆப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா என்பவர் இனவெறி கொள்கைக்கு தீண்டாமைக்கு எதிராக அவர் வாழ்ந்து மக்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக்கொண்டார். ஒரிசா மாநிலத்திலே நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் 2008 உயிரோடு எரிக்கப்பட்டு அவரும் அவருடைய குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, மத்திய பிரதேசிலே வாழ்ந்த அருட்சகோதரி ராணி மரியா என்பவரும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இவ்வாறு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய கட்டளையின்படி அவருடைய விருப்பப்படி ஒப்பாக ஒளியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் 1000 புனிதர்களும் வேத சாட்சிகளும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இதை எல்லாவற்றையும் நாம் முன்னுதாரணமாக வைத்து ஆண்டவர் விரும்பியபடி நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழக்கூடிய அந்த சமுதாயத்திலே, நாம் வாழக்கூடிய அந்த சுற்றுச்சூழலிலே உண்மையான உப்பாக நாம் மாற வேண்டும், மற்றவருக்கு ஒளி தரக்கூடிய ஒளியாக இருக்க வேண்டும். இந்த 2 உதாரணங்களை மனதில் வைத்து ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், ஒளியாக இருக்கின்றீர்கள். இயேசு நானே இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னார். நம்மையும் நீங்கள் உலகத்திற்கு ஒளி என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவை போல நாமும் இந்த இருள் சூழ்ந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கிறிஸ்துவாகிய நாம் உண்மையான உப்பாக ஒளியாக வாழ்வதற்கு வேண்டிய அருள் வரத்தை தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.